ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் வருடம் எப்படி அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துல ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கவனமா இருக்கணும், இல்ல இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருஷம் அப்படின்றதுக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு உயர்வு ப்ரமோஷன்ஸ் தேடி வரும். சில விஷயங்கள் நீங்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு வேலையிலேயே கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். சில இப்போ வீட்டுக்கு வரும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பீக்கில் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு பண விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸில் எதிர்பார்த்ததை விட ப்ராஃபிட் கேஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குள்ள தேவையில்லாத 3வது நபர்களால் சண்டை வரும். இந்த 3வது நபர்களால் சண்டை இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம அந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி இவங்க கொண்டு போனாங்கன்னு சொன்னால் ரிஷபராசி மாதிரி எக்ஸலண்ட்டாக கொண்டு போகிறோம். விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ரிஷபராசி நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை மக்களுக்காக சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா பரிகாரங்கள் சொல்றீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், சாதகம் என்ன, பாதகம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் வருடம் எப்படி அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துல ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கவனமா இருக்கணும், இல்ல இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருஷம் அப்படின்றதுக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு மக்களுக்காக சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இந்த வருஷம் உங்களுக்கு லைஃப் செட் ஆகிடும். இந்த வருஷம் லைஃப் செட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு கல்யாணம் எதிர்பார்க்குறீங்க, ஒரு வீடு, நான் இன்னைக்கு நான் ஒரு செட்டில்மெண்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த ரிஷபராசி வாங்காத பிரச்சனைகள் இல்லை, அவ்வளோ பிரச்சனைகளை வாங்கி இப்போதான் கொஞ்சம் நிம்மதி மூச்சு விட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. என்னென்ன பண வரவு அதிகமாக இருக்கும். சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. சிக்கனமாக செலவு பண்ணி கரெக்டாக போக பார்த்துக்கணும். வீடு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லேண்ட் வாங்கலாம். புதுசாக லேண்ட் வாங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தனக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கும். பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸை தேடி வரும். சில விஷயங்கள் நீங்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு வேலையிலேயே கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். சில இப்போ வீட்டுக்கு வரும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. சில விஷயங்கள் இருக்கும். என்னென்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும். எந்த ஒரு சின்ன விஷயத்தை தொட்டாலுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கும். சரி, அப்போ இந்த 4 மாதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 4 மாதம் 4x4 நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஹெல்த் சில பேருக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயம், பழைய நோய் சரியாகும். ஏதாவது உடம்புல ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்துன்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனர்ஜி ஹையாக இருக்கும். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்த ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பீக்கில் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு பண விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸில் எதிர்பார்த்ததை விட ப்ராஃபிட் நல்லா இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. போனஸ், அன்எக்ஸ்பெக்டட் மணி நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேவ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரை நல்லா திங்க் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். அவசரம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவசரம் காட்டக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, நீங்கள் இதில் பண்ணிவிடுங்க, இப்படி பண்ணிட்டு உடனே டக்குன்னு அதை போய் நீங்கள் அதில் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் சி நீங்கள் ஹெவி லாஸ் வந்துடும்.
ஸோ அந்த இடத்துல சரி அப்படியா அவங்க கிட்ட கேதர் பண்ணி பேசுறதை விட கேட்கறதுக்கு தான் பவர் அதிகம். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்க, என்ன அப்சர்வ் பண்ணிக்கோங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்றதை கேட்டுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ரிஷபராசி லைஃப்ல நிறைய பணம் கொடுத்தது போனது வந்தது லைஃப்ல நிறைய விஷயங்கள் அடிபட்டு வந்துட்டீங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த சித்திரை இப்போ புது வருஷம் பிறக்கிறது இதில் இருந்தாவது அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும். ஸோ பண விஷயத்தில் அவங்க அதை சொல்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இந்த 4 மாதத்தில் இந்த டைம் எக்ஸ்பென்ஷன் டைம் சொல்லுவாங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதாக இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் வாய்ப்பு, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். கல்யாண விஷயங்கள் நல்லபடியாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிற, ஒரு கார் வாங்கணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிற, உடனே அது வந்து உன் கையில் பணம் வரும், நீ உடனே அதை நீ சக்ஸஸ் பண்ணுவ. அந்த அளவுக்கு உனக்கு யோகங்கள் இருக்கும். ரெண்டாவது உனக்கு நடக்கக்கூடிய மற்ற கிரக பயிற்சிகள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே உனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உனக்கு எப்படி இருக்கும்னு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம செய்யறது தப்பா ரைட்டா, நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அதுலேயும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு சில விஷயம் என்னென்ன, நீ ஏதாவது ஒரு கோர்ட் கேஸில் இருக்க, இப்போ ஏதாவது உனக்கு ஒரு கேஸ் சக்ஸஸ் ஆகணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கூட உனக்கு இந்த வருஷத்தில் ஆவணி மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல செய்திகள் வரும். நிறைய நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு மேரேஜ் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணினா எனக்கு அது சரியா இல்லை, இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்காக நான் டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீ செகண்ட் மேரேஜும் நீ பண்ணலாம், உனக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உனக்கு வரும். என்ன இந்த நேரத்தில் வந்து என்னென்ன அந்த பிரபவ வருஷத்தில் கணவன் மனைவி அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒற்றுமையாக இருக்கும்போது இந்த கடைசி 4 மாதத்துக்குள்ளே இன்னொரு விஷயம்னு ஈகோ கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கணும். அது கிளாஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குள்ளே தேவையில்லாத 3வது நபர்களால் சண்டை வரும். இந்த 3வது நபர்களால் சண்டை இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம அந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி இவங்க கொண்டு போனாங்கன்னு சொன்னால் ரிஷபராசி மாதிரி எக்ஸலண்ட்டாக கொண்டு போகிறவங்க வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நிதானம் தேவை. நிதானம் இல்லாமல் கொஞ்சம் அவசரப்பட்டா கூட, ஏன்னா அவங்க பழச ரியலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய அடிபட்ட நேர்கள் வந்து ரிஷபராசி நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன் நிறைய விஷயங்கள். அதுவும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இப்போ சில பேருக்கு இந்த ராகு தசையெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா ஆசையை அதிகம் தூண்டி அவமானப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். நம்மளை லைஃப்பில் 18 வருஷம் ராகு தசை. அந்த 18 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 15-16 வருஷமாக லைஃப்பில் எவ்வளோ ஹையில் இருந்தாங்களோ டோட்டல் ஜீரோவில் வந்து நிற்பாங்க. டோட்டல் இது எப்போதுமே இருக்கக்கூடியது. லைஃபாக இருக்கட்டும், நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வரக்கூடிய சில சூழ்நிலைகள் ரிஷபராசிக்கு உண்டு. ஆனால் இந்த பிரபவ வருஷம் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதே போல் இவங்க பரிகாரத்துக்கு, ஸோ இவங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் இவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ரிஷபராசி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, திருவிடை மருதூர் போயிட்டு வரணும். திருவிடை மருதூர் கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் ஒன்று. 2வது சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு நிறைய ரிஷபர், அதாவது சில பேர் வந்து இந்த கிரகம் இப்போ ரிஷபராசின்னு சொன்னால் ஆதிக்க கிரகம் வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வெள்ளி. ஸோ வெள்ளிக்கிழமையில எடுத்துக்கலாம், ஸோ நீ பிறந்த கிழமையில எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். திருவிடை மருதூர் போயிட்டு வா. அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடு நிறையா பண்ணும். இனிப்பு தானம் நிறையா கொடு. எவ்வளவுக்குள்ள இனிப்பு தானம் உன் கைனால நீ கொடுக்குறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு சிறப்பான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நீ செய்யணும்னு நினைக்கிறியா, இந்த சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு நீ போ, உனக்கு அமோகமாக இருக்கும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரிஷபராசிக்கு அப்பா இப்பதான் நான் பெருமூச்சு விடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எளிமையான பரிகாரம் தான் சொல்லிருக்கீங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும், இனிப்ப வந்து தானமா கொடுக்கணும், ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி அவங்க லைஃப் இனிமே ரொம்ப ஹாப்பியா தான் அமைய போகுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா இன்னைக்கு வந்து ரிஷபராசிக்கு சொல்லிருக்கீங்க. நன்றி. இந்த ராசிக்கு ரொம்ப அழகான பதிவா, சூப்பரான பதிவா, எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வகையில ரொம்ப அழகா கொடுத்தீங்கய்யா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி
எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.